Dear children, next chemistry unit 12 atomic structure summarization. Every substance in our surrounding is made up of unique elements. There are 118 elements identified worldwide so far. Out of these elements, 92 elements occur in the nature and the remaining elements are synthesized in the laboratories. இப்போ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் that's made up of what? Elements. Okay, elements means what? Nothing but atoms. Okay, elements consist of what? Atoms. எலிமெண்ட்ஸில் என்ன இருக்குது? ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ எது எடுத்தாலும் எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி கூட நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் எல்லாமே நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எவரி சப்ஸ்டன்ஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ் மேட் அப் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ். ஓகே, தேர் ஆர் 118 எலிமெண்ட்ஸ். டோட்டலாக நம்ம வேர்ல்டு வைடில் 118 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அதில் 92 எலிமெண்ட்ஸு நேச்சுராகவே அக்கர் ஆகிறது, இயற்கையாலே கிடைக்கக்கூடியது. ரிமைனிங் வந்து லெபார்ட்ரிஸில் சிந்தசைஸ் பண்ணியது, தயார் பண்ணி மேன்மேடு. ஓகே, காப்பர், அயன், கோல்டு அண்ட் சில்வர் ஆர் சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த நேச்சர். எக்ஸாம்பிள்ஸ் இயற்கையாக கிடைக்கக்கூடியதெல்லாம். ஆனால் எலிமெண்ட்ஸ் லைக் டெக்னீஷியம், ப்ரொமேத்தியம், நெப்டூனியம் அண்ட் ப்ளூட்டோனியம் ஆர் தி சிந்தசைஸ் இன் த லெபார்ட்ரிஸ், லேபில் தயார் பண்ணிய எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த பிக்சர் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. 118 எலிமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்குது. ஓகே, அதனுடைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. த மெயின் போஸ்ட்லேஸ் டால்டன் அட்டாமிக் தியரி ஆர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம்ஸ். இதுதான் ஜோன் டால்டன் இந்த சயின்டிஸ்ட். இவரோட பாயிண்ட்ஸ் என்னென்னா, எல்லா மேட்டர்ஸ், தட் மீன்ஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ், தி மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட்? ஸ்மால் பார்ட்டிகல் கால்டு வாட்? ஆட்டம்ஸ். ஓகே, இது ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட்ஸ் இது எதனால் தயார் பண்ணியிருக்கு? ஆட்டம்னால் இல்லையா? சாலிடில் ஆட்டம்ஸ். லிக்விட் எடுத்தாலும் ஆட்டம்ஸ், மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். கேஷஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட்? எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல், இட் இஸ் கால்டு ஆட்டம்ஸ். Next one, atoms. Second point, atoms are the same element are identical in all aspects. இப்போ எலமெண்ட்டோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இது ஒரு எலமெண்ட். அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் என்ன? ஆக்சிஜன் ஆட்டம். சிங்கிளாக சொல்லும்போது ஆட்டம், 3 சேர்ந்தால் 1 or 2 or 3 ஆட்டம்ஸ் கன்சிடர் கொடுத்த ஆட் இஸ் கால்டு மோலிக்யூல். அப்போ இந்த ஆட்டம் எலமெண்ட், ஆக்சிஜன் எலமெண்ட்டில் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸு சேமாக தான் இருக்கும். ஆட்டம்ஸ் அது சேம் எலமெண்ட்டு. ஓகே, இன் ஐடென்டிக்கல் இன் ஆல், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், தட் மீன்ஸ் அது சைஸு சேமாக இருக்கும், ஷேப்பு, மாசு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் எடுத்தோன்னா சல்ஃபரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம் அதனுடைய சைஸும் ஷேப்பும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஹீலியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸு. என்னோட சைஸு, ஷேப்பு, மாஸ், ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆட்டம் ஒரே மாதிரி சைஸு, ஷேப்பு, மாஸ், ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எலமெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஆக்சிஜன், கோல்டு, அலுமினியம் 118 எலமெண்ட்ஸ் இதே மாதிரி. ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட், ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் have different sizes, masses and possess different properties. Different elements சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம், ஆக்சிஜன் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தானே. இப்போ ஹீலியமோட ஆட்டம் பார்த்தோன்னா ஹீலியத்தோட ப்ராப்பர்ட்டி எல்லா ஆட்டமும் சேமாக இருக்கும். ஆக்சிஜன் எடுத்தோன்னா ஆக்சிஜனோட மோலிகுல்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சைஸு, ஷேப்பு, மாஸ் எல்லாமே சேமாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோடையும் அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட சைஸும் மாஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. ஆட்டம்ஸ் டிஸ்ட்ரக்டிபிள் மீன்ஸ் அதனை டிவைட் பண்ண முடியாது. ஆட்டமை க்ரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இது டிஃப்ரெண்ட் இது ஆட்டம்னு சொல்கிற இதை. ஓகே, ஒரு எலமெண்ட்டில் ஒன்று தனியாக இருக்கும்போது ஆட்டம். ஓகே, ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மே கம்பைன் வித் ஈச் அதர் இன் ஃபிக்ஸட் சிம்பிள் ரேஷியோ டு ஃபார்ம் மோலிக்யூல்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் இன்னொரு ஆட்டம் இல்லையா? இது டிஃப்ரெண்ட் ஒரு ப்ரொப்போர்ஷனில் அது கம்பைண்ட் ஆகும்போது திஸ் இஸ் கால்டு மோலிக்யூல். இப்போ வாட்டர் மோலிக்யூல். ஓகே, ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் கம்பைண்ட் வித் 1 ஆக்சிஜன், தட் மீன்ஸ் வாட்? H2O வாட்டர் மோலிக்யூல். இப்போ அது பேர் மோலிக்யூல். ஃபிக்ஸட் ரேஷியோ
ஹைட்ரஜன் 1 and 2 ஆக்சிஜன் சேரும்போது இல்லை, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், 2 hydrogen atom combined with 1 oxygen atom, that is called that is known as what, வாட்டர் molecule. ஓகே, அப்போ அது ஃபிக்ஸட் ப்ரப்போர்ஷன் இருக்குது, இஷ்டத்துக்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, கம்பைன் பண்ண முடியாது. இப்போ இங்கே இதில் பார்த்தோன்னா 1 கார்பன் ஆட்டம் கம்பைன்ட் வித் 4 ஹைட்ரஜன் ஆட்டம், CH4, மீத்தேன், டெஃபினட் ப்ரப்போர்ஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு மீத்தேன் molecule ஆர் காம்பவுண்டு. ஓகே, molecule ஆர் காம்பவுண்டு, ஃபிக்ஸட் ரேஷியோ இருக்குது. Sixth one, an atom is the smallest particle of matter that take part in chemical reaction. ஒரு ஆட்டமோட ஸ்மாலஸ்ட், ஒரு எலமெண்ட்டோட, மேட்டரோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் சொல்கிற ஆட்டம். இந்த ஆட்டம் தான் கெமிக்கல் ரியாக்ஷனில் டேக்ஸ் பிளேஸ் பண்ணுறது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடத்துகிற ரீசனு அதனோட ஆட்டம் அப்படி சொல்கிறாங்க. யார்? ஜான் டால்டனோட போஸ்ட்லேட்ஸ் தான் இது. ஓகே, அது அட்வான்டேஜஸ் என்ன? டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட அட்வான்டேஜஸ். First one, Dalton's theory explains most of the properties of gases and liquids. கேஸஸோடைய லிக்யூட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே, அதுக்கு ஷேப்பர், லிக்யூட்ஸுக்கு ஷேப் இருக்கா, அது ஃப்ளோ ஆகுதா, அதனோட மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர் என்ன, இதை பற்றி எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன், எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் லிக்யூட்ஸோடையும் கேஸஸோடையும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஜான் டால்டனோட தியரியில் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் second one, this explains the law of chemical combination and law of conservation of mass. எந்த இதில் கம்பைன் பண்ணியிருக்கு, ஆக்சிஜன், ஹீலியம், இதெல்லாம் எப்படி கம்பைன் பண்ணியிருக்கு, கம்பைன் பண்ணும்போது அது எப்படி காம்பவுண்ட் ஆகுது, அந்த காம்பினேஷன் எந்த பிரகாரம் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி லாய கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அது தனியாக ஆட்டமாக இருக்கும்போதும் கம்பைன் பண்ணிட்டு ஒரு மோலிகுல் ஆகும்போது அதனுடைய மாஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படி கன்சர்வேஷன், மாஸ் கன்சர்வேஷனாக இருக்குது, அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட், திஸ் தியரி ஹெல்ப்ஸ் டு ரெகக்னைஸ் த மோலிகுலர் டிஃபரன்சஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அப்போது எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த ஜான் டால்டனோட தியரி ஹெல்ப் ஆகுது. ஓகே, இப்போது ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டோட சேரும்போது ஒரு ப்ரொபோர்ஷனில் சேரும்போது அது தட் இஸ் காம்பவுண்ட் இல்லையா. சோடியம் குளோரின், சோடியம் ஒரு எலமெண்ட், குளோரின் அனதர் எலமெண்ட், ஒரு ப்ரொபோர்ஷனில் ஜாயிண்ட் ஆகும், தட் இஸ் கால்டு சோடியம் குளோரைட், இஸ் அ காம்பவுண்டு. ஸோ எலமெண்ட் என்ன, காம்பவுண்ட் என்ன, அதை பற்றியெல்லாம் குட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் டால்டன் தியரியில் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ். அப்போ அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதனோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, ஓகே, திண்மைகள் என்ன. ஒன், ஆட்டம் இஸ் நோ லாங்கர் கன்சிடர் ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கல். ஓகே, அதான் ஒரு லிமிட்டேஷன் சொல்கிறது. ஆக்சுவலி ஆட்டம் சொல்கிறது டிவிசிபிள் தானே, ஆட்டம் சொல்கிறது, ஆனால் அவர் கண்டுபிடிக்கிற டைமில் அவர் சொன்னது அப்படி தான், இன்டிவிசிபிள். அப்போ ஆக்சுவலி ஒரு ஆட்டம் எடுத்தோன்னா அதில் ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் இல்லையா. இது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை, இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல், இது ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஆட்டம்ஸ் ஆர் சேம் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் மாசஸ். அவர் என்ன சொன்னாங்க, ஆட்டம்ஸ் ஆர் சேம் எலமெண்ட், சேம் மாஸ், சேம் ஷேப் தானே சொன்னது. ஆனால் ஒரே எலமெண்ட்லேயே சேம் எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் சொல்லும்போது லித்தியம் 3 6 3 7 3 8 ஆனால் அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது, ஆனால் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா. தட் மீன்ஸ் நியூட்ரான் சேஞ்ச் ஆகுது, அப்போ அங்கே மாஸில் சேஞ்சஸ் வருது இல்லையா. ஓகேயா, ஸோ ஆட்டம்ஸ் சேம் எலமெண்ட் சேமாக இருந்தாலும் மாசஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது, தட் இஸ் கால்ட் ஐசோடோப்ஸ். அப்போ ஐசோடோப்பை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹாவ் சேம் மாசஸ். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் மாஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோடது மாஸ் சேமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கான் 1814, பொட்டாசியம் 1940, கால்சியம் 2040. இதில் பார்த்தோன்னா மாஸ் நம்பர்லாம் சேமாக இருக்குது, 40 40 40. அட்டாமிக் நம்பர் வேரியேஷன் இருக்குது இல்லையா, 18 19 20. ஓகே, அப்போது இங்கேயும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு, ஆனால் அதனுடைய மாஸ் நம்பர் சேமாக கூட இருக்குது இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அவர் ஐசோபார். ஓகே, ஐசோபார், இதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை, இது ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன், fourth point, substances made up of same kind of atoms have different properties. சேம் கைண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா கார்பன் எலமெண்ட்டு, இப்போ கோல் இருக்கிறதும் கார்பன் தான், இது கிராஃபைட், பென்சில் லெட்டு கிராஃபைட் அது கார்பனோட ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் ஒன், டைமண்ட், இதுவும் கார்பன் தான். ஆனால் ஒரே கார்பனாக இருந்தாலும் அதனுடைய ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட் இல்லையா. கோலோட ப்ராப்பர்ட்டி வேறு, கிராஃபைட்டோட ப்ராப்பர்ட்டி வேறு, டைமண்டோட ப்ராப்பர்ட்டி வேறு. அவர் என்ன சொன்னாங்கன்னா ஒரே எலிமெண்ட்டாக இருந்தாலும் சேம் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க, ஆனால் இது அப்படி இல்லை. இது உங்களோட தியரியில் ஒரு லிமிட்டேஷன்ஸ். ஓகே, இந்த 4 லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் நமக்கு தெரியும், நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இல்லையா எலக்ட்ரான்.
Okay. When a high electric voltage of 10,000 volts or more is applied to the electrode of a discharge tube containing air or any gas at atmospheric pressure, no electricity flows through the air. இங்கே பாருங்கள், இதுதான் டிஸ்சார்ஜ் டியூப்னு சொல்கிறது. இந்த ஷேப்பில் இருக்கல இதுதான் டிஸ்சார்ஜ் டியூப்பு. இதில் இந்த நெகட்டிவ் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கல நெகட்டிவ் எலக்ட்ரோடோட கனெக்ட் பண்ணியிருக்க தட் இஸ் கால்டு கேத்தோடு. ஓகே, இது பேர் என்ன? கேத்தோடு. ஏன்னா இது நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, பாசிட்டிவ் ப்ளஸ் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணுறது பேர் ஆனோடு. ஓகே, நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறது இஸ் கால்டு கேத்தோடு, பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன? ஆனோடு. அப்போ ஒரு ஆனோடு பிளேட் இருக்குது, இது கேதோடு பிளேட் இருக்குது இல்லையா, ஆனோடு அண்ட் கேத்தோடு. இப்போ திஸ் இஸ் கால்டு டிஸ்சார்ஜ் டியூப். இப்போ வெரி ஹை வோல்டேஜ் 10,000 வோல்ட்டு, இது எலக்ட்ரோட ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ், இது எலக்ட்ரோட வோல்டேஜ் என்ன 10,000 வோல்ட் அப்ளை பண்ணியாச்சு டிஸ்சார்ஜ் டியூப்பில். ஓகே, அண்ட் தி டிஸ்சார்ஜ் டியூப் இஸ் ஃபில்டு வித் வாட்? கேஸ் ஆர் எனி கேஸ், ஏதோ ஒரு ஏரோ இல்லை கேஸோ ஏதோ ஃபில் பண்ணியிருக்கு. ஏர்னா காம்பினேஷன் கேஸஸ், இல்லைன்னா ஏதோ ஒரு தனி கேஸு, அது ஒரு பர்டிகுலர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் உள்ளே ஃபில் பண்ணியாச்சு. அது பிறகு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகலை. ஆனால் ஹவர் when the high voltage of 10,000 volt is supplied to electrodes of discharge tube containing air or any gas at a very low pressure of about 0.01 mm of mercury, a greenish glow is observed on the wall of the discharge tube behind the anode. அப்போது இதே டிஸ்சார்ஜ் டியூப்பில் அதனுடைய உள்ளே இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப கம்மி பண்ணி 0.001 மில்லிமீட்டர் மெர்க்குரியில் ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணிய பிறகு எலக்ட்ரிசிட்டியை 10,000 வோல்ட்டில் பாஸ் பண்ணும்போது உள்ள ஒரு க்ரீனிஷ் க்ளோ அப்சர்வ் ஆகுது இந்த வாலில். ஓகேயா, இந்த வாலில் ஒரு க்ரீனிஷ் க்ளோ அப்பியர் ஆயிடுச்சு. ஓகே, பிஹைண்ட் இந்த ஆனோடோட பிஹைண்டில் தான் இந்த இடத்துல ஒரு க்ரீனிஷ் கலர் அப்பியர் ஆயிடுச்சு. திஸ் அப்சர்வேஷன் கிளியர்லி ஷோஸ் some invisible ray coming from the cathode, hence these ray are called cathode rays. இப்போ இதில் இருந்து புரிஞ்சது என்னென்னா, இந்த லைட் ரேஸ் இங்கேருந்து இது கேதோடிலேருந்து தான் அந்த லைட் ரேஸ் ஸ்ட்ரைட்டாக வருது. ஸோ தட் ரேஸ் ஆர் கால்டு தட் இஸ் இன்விசிபிள், கண்ணில் தெரியாது, ஒரு க்ளோ மட்டும் அங்கே லைட் ஸ்பாட் வருது க்ரீனிஷ் கலரில். ஸோ தேட் ரேஸ் இஸ் கால்டு கேத்தோட் ரேஸ். ஏன்னா கேத்தோட்லேருந்து வந்ததுனால the rays coming from cathode, so that rays are called cathode rays. Okay, later they were named as electrons. அது பிறகு தான் எலக்ட்ரான்ஸ்னு பேர் போட்டது. கிளியர்? இதான் அப்போ டிஸ்கவர் எலக்ட்ரான்ஸில் என்ன டிஸ்சார்ஜ் டியூப் ஞாபகம் வரணும். என்னோடய வோல்டேஜ் என்ன அப்ளை பண்ணியது 10,000 வோல்ட்டு உள்ள லோ ப்ரெஷரில், தட் இஸ் 0.001 mm of mercury. ஓகேயா, அப்ளை பண்ணி 10,000 வோல்ட்டு கொடுக்கும்போது தான் க்ரீனிஷ் கலரை டெவலப் பண்ணலை. அது க்ரீனிஷ் கலர்னு என்ன ஆக்சுவலாக அது cathode rays. Okay, cathode rays. Next one, discovery of protons. But the presence of positively charged particle in the atom has been precisely predicted by Goldstein based on the conception that an atom being electrically neutral in nature should necessarily possess positively charged particle to balance the negatively charged electrons. அப்போது எப்படி ப்ரோட்டான்ஸை டிஸ்கவர் பண்ணிச்சுன்னா, ஒரு ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், நம்ம ஆல்ரெடி ஸ்டடிட் இல்லையா, ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் எடுத்தோன்னா கண்டிப்பாக அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். தட் மீன்ஸ் ப்ரோட்டான் எலக்ட்ரானும் சேமாக இருக்கும் இல்லையா, +7 -7 0, +5 -5 0. அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை நெகட்டிவ் சார்ஜ் சேரும்போது தான் நியூட்ரல் ஆகும். இப்போ கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் இருந்தேன்னா, கேத்தோட் ரே இருந்தேன்னா கண்டிப்பாக ஆனோட் ரே அதில் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி திங்க் பண்ணியிருந்தாரு யார்? கோல்ட்ஸ்டீன். ஓகே, எந்த கன்செப்ஷனில்? ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் இன் நேச்சர், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் தானே. அப்போ கண்டிப்பாக இது நெசசரி பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். எதுக்காக? பேலன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அதில் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கலாம். அப்படி அந்த கான்செப்டை வச்சு இவர் கண்டுபிடிச்சார் ப்ரோட்டான்ஸ். ஓகே, கோல்ட்ஸ்டீன் ரிப்பீட்டட் த கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட் பை யூஸிங் அ பர்ஃபரேட்டட் கேத்தோடு. அப்போது கேத்தோடு இதில் பார்த்தோன்னா இதுதான் கேத்தோடு இல்லையா, இந்த கேதோடு இருக்கிற பிளேஸில் இவர் என்ன பண்ண பெர்ஃபரேட்டட் கேதோடு யூஸ் பண்ணியிருக்கு. பெர்ஃபரேட்டட் மீன்ஸ் இந்த ஹோலாக இருக்கு இல்லையா, சின்ன சின்ன ஹோல், அந்த மாதிரி கேதோடு யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போது கோல்ட்ஸ்டீன் அந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கேத்தோடுக்கு பதிலாக பெர்ஃபரேட்டட் கேதோடு யூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் அப்ளைங் ஹை வோல்டேஜ் அண்டர் லோ ப்ரெஷர் ஹி அப்சர்வ்ட் எ ஃபெயிண்ட் ரெட் க்ளோ ஆன் தி வால் பிஹைண்ட் தி கேத்தோடு. அப்போது அந்த ஸ்மால் ஹோலை போட்டுட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த கேதோடோட பேக்கில் ஃபஸ்ட் நம்மளை பார்த்தது என்ன, ஆனோடோட பேக்கில், இப்போ கேதோடோட பேக் சைடில் ரெட் க்ளோ உருவாயிருக்கு இல்லையா, ரெட் க்ளோ, ஃபெயின் ரெட் க்ளோ ஆன் தி வால் பிஹைண்ட் தி கேத்தோடு. இதாக இருக்குல்ல, ரெட் கலரில் ஒரு க்ளோ வருது இல்லையா.
சின்ஸ் தீஸ் ரேஸ் அப்போ இந்த ரெட்குள்ளே வரணும்னு எங்கே இருந்து வரணும், இந்த ஆப்போசிட் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கு, ஆனோடு. ஓகே, திஸ் இஸ் ஆனோடு, திஸ் இஸ் கேத்தோடு. அப்போ ஆனோட்லேருந்து ஒரு ரே வந்திருக்கலாம், அது அப்போ தானே ரெட்குள்ளே இங்கே வரும். சின்ஸ் த ரேஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் தி ஆனோட் தே வேர் கால்ட் ஆனோட் ரேஸ் ஆர் கனால் ரேஸ். Okay, anode rays are canal rays or positive rays. Okay, anode rays were found as stream of positively charged particles. Cathode ray negatively charged particle, anode ray na positively charged particle. Clear? Next, what are the properties of cathode ray and anode ray? ஒரு comparative study பண்ணலாம், அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு இல்லையா. Cathode rays travel in a straight line from cathode towards anode. Okay, cathode from cathode ஆனோடுக்கு வரும் இல்லையா. ஆனோட் ரேஸும் அதே மாதிரி ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் ட்ராவல் பண்ணும். ஓகே, அது என்ன ஃப்ரம் ஆனோடு டு கேத்தோடு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல் விச் ஹாவ் மாஸ் அண்ட் கைனடிக் எனர்ஜி. ஓகேயா, இப்போ இது ஒரு கேத்தோட் ரேஸ் மெட்டீரியல் பார்ட்டிகல், ஏன்னா அதுக்கு ஒரு மாஸும் கைனடிக் எனர்ஜி, மூவ்மெண்ட் பண்ணுறதுல கைனடிக் எனர்ஜி இருக்குது. சேம் ஆனோட் ரேஸ் அதே மாதிரி மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல், இதுக்கும் இருக்குது மாஸ் அண்ட் கைனடிக் எனர்ஜி. ஓகேயா, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், கேத்தோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. they are negatively charged particle இல்லையா. இது கேத்தோட் ரேஸ்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் எலக்ட்ரான்ஸ். இப்போ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஃப்ளெக்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இது நெகட்டிவ் சார்ஜ் ஆனால் பாசிட்டிவ் பிளேட்டில் அந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இது சார்ஜ் இருக்கிறனால கண்டிப்பாக அது ஏதோ ஒரு சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். நெகட்டிவ் பார்ட்டாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் சைடில் போகும், பாசிட்டிவ் பார்ட்டிகளாக இருந்தாலும் நெகட்டிவ் சைடில் போகும், டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இது டிஃப்ளெக்ட் ஆகிற மீனிங் என்ன, ஆனோட் ரேஸ் அதே மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஆனோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சின்ஸ் தே ஆர் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட் தே கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இல்லையா. இது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகும், நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டை பார்த்து போகும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டுமே டிஃப்ளெக்ட் ஆகுது. மூணு ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்குது. நாலாவது ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். த நேச்சர் ஆஃப் கேத்தோட் ரேஸ் does not depend on the nature of the gas filled inside the tube or the cathode used. ஃபஸ்ட்டில் நம்ம சொல்லியாச்சு, கேத்தோட் ரேயில் எந்த கேஸ் வேணாலும் ஃபில் பண்ணலாம், அது கேஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஓகே, இன்சைட் த டியூப்பில் எந்த கேஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி கேத்தோட் ரேஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் தி கேஸ் ஃபில்டு இன் த டியூப் எந்த கேத்தோடு யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஆனோட் ரேஸில் பார்த்தோன்னா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆனோட் ரேஸ் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்ஸ்டெட் டிஸ்சார்ஜ் டியூப். டிஸ்சார்ஜ் டியூப்பில் எந்த கேஸ் எடுக்க முடியாது, ஏதோ பர்டிகுலர் கேஸில் மட்டும்தான் அந்த ஆனோட் ரேஸு ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, ப்ரொடக்ஷன் நடக்கிறது பர்டிகுலர் கேஸில் மட்டும்தான். தென் ஃபிஃப்த் ஒன், தி மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் சேம் அஸ் தி, இதில் பாயிண்ட் கிடையாது, இதில் அனோட் ரேஸில் ஒன் மோர் பாயிண்ட், மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் சேம் அஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கேஸ் டேக்கன் இன்சைட் டிஸ்சார்ஜ் டியூப். ஓகே, அப்போ மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் எதுக்கு சேமாக இருக்கும், அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கேஸ், அந்த எந்த கேஸ் அதில் ஃபில் பண்ணியிருக்கலையே அதனோட அட்டாமிக் மாஸுக்கு சேமாகவே இருக்கும். ஓகே, டிஸ்சார்ஜ் டியூபில் ஃபில் பண்ணியிருக்கலாம், மாஸோட அட்டாமிக் மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த பார்ட்டிகளோட மாஸு. ஓகேயா, proton particle mass. Okay, these are the properties of cathode rays and anode rays. Next one, properties of fundamental particle. Okay, atom consists of this protons, neutrons and electrons. Protons plus positive charge particles are called proton. Then no charge, that is neutral particles, are called a neutron. Together it is called what? Nucleus of an atom. These electrons are revolved around in an orbit and different paths, orbit. Okay, electrons எல்லாமே இதை சுற்றி different orbitல சுற்றிட்டு இருக்கு. protonsum neutronsum middle இருக்கு இல்லையா, சென்டரில் இருக்கு. This is called nucleus of an atom. அப்போ these are fundamental particles of an atom. ஒரு ஆட்டமோட ஃபண்டமெண்டல் சொல்கிறது ப்ரோட்டான், எலக்ட்ரான் அண்டு நியூட்ரான். ஓகே, அப்போ நமக்கு ஒவ்வொன்றுடைய மாஸ் என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரான் 9.1 10 to the power -28 gram, -28, and relative charge -1. Okay, negative charge particle -1. Proton 1.6 10 to the power -24 gram, -24. Okay, இது 28, இது -24. Relative charge என்ன +1. நியூட்ரானோட 1.6 சேமாக இருக்கு இல்லையா, 10 to the power -24 grams. அதுக்கு சார்ஜ் கிடையாது, 0. இது +1 பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் -1 நெகட்டிவ் சார்ஜ், இதுக்கு நோ சார்ஜ் 0. அப்போ இதில் இந்த டேப்லெட் காலம் பார்த்தா என்ன புரியுது உங்களுக்கு? What could you understand? Yes, the neutron carries no charge, it is neutral particle. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இட் ஹாஸ் மாஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ப்ரோட்டான். அப்போது ப்ரோட்டானோடைய நியூட்ரானுடைய மாஸ் சேம் ஆகவே இருக்குது. தட் இஸ் 1.6 × -24 கிராம்.
ரெண்டோடையும் மாஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இனி அடுத்து நம்ம படிக்க வேண்டியது பேலன்சிங் கெமிக்கல் இக்குவேஷன். ஒரு இக்குவேஷன் எடுத்தோன்னா எப்படி அது பேலன்ஸ் பண்ணுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்டு இக்குவேஷன் எழுதணும். வேர்டுன்னு வேர்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வேர்டில் எழுதணும். அது ரெண்டு சேரும்போது என்ன ஆகும், வாட்டர். அடுத்து நம்ம என்ன எழுதணும், அதனுடைய கெமிக்கல் ஃபார்மில் எழுதணும். ஹைட்ரஜன் H2, ஓகே, ஆக்சிஜன் HO2, மோலிகுலாக தான் இருக்கும், அதனால O2. ஸோ டுகெதர் இட் இஸ் கால்டு H2O வாட்டர். ஆனால் பேலன்ஸ் ஆகலை. நமக்கு தெரியும் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன், இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஆக்சிஜன் தானே. ஆனால் ஒரு ஆக்சிஜன் கம்பைன் பண்ணும்போது வாட்டர் மோலிகுல்ஸ் இருக்குது. அப்போ இது எப்படி இது பேலன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். H2. அப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, செலக்ட் த எலமெண்ட் விச் இஸ் பேலன்ஸ்டு ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எலமெண்ட் அக்கர்ஸ் அண்ட் போத் சைடு. அப்போ ரெண்டு இக்குவேஷன் இது. திஸ் இஸ் கால்டு ஸ்கெல்டன் இக்குவேஷன். அது பேலன்ஸ் பண்ணாமல் எழுதும்போது தட் இஸ் கால்டு வாட், ஸ்கெல்டன் இக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கெல்டன் எழுதிய பிறகு பேலன்ஸ் பண்ணனாலே அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு என்னென்னு எழுதலாம். இப்போ லெஃப்ட் சைடு ஹைட்ரஜன் 2, ரைட் சைடும் ஹைட்ரஜன் 2, லெஃப்ட் சைடு ஆக்சிஜன் 2, ஆனால் ரைட் சைடில் ஒன்று தான் இருக்குது. இது தேர்ட் ஸ்டெப் எழுதலாம். அதை பிறகு நம்ம பேலன்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஹியர் ப்ரிஃபரன்ஸ் மஸ்ட் கிவன் டு ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் ஹை அட்டாமிக் மாஸ். ஹைட்ரஜன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது இதுதான் அட்டாமிக் மாஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் ஈக்குவேஷன் இது ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதணும். H2 + O2 gives H2O. அப்போ ஒரு ரெண்டு H2O ரைட் சைடில் 2 போடணும். ஏன்னா இங்கே H2 2 இருக்குது. அப்போ அங்கே H2 ப்ராப்ளம் இல்லை, ஓகே 2 இருக்குது, ஆனால் இங்கே 1 தான் இருக்குது H2O. இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு 2 போடணும். ஒரு சஃபிக்ஸில் லெஃப்ட் சைடு தான் போட முடியும், கீழே இந்த சஃபிக்ஸ்லாம் போடக்கூடாது. லெஃப்ட் சைடில் 2 போடணும். அப்போது 2 போடும்போது இப்போ பாருங்கள், இப்போ பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். H2 + O2 gives H2O. அப்படி போடும்போது இந்த சைடு 2 போடும்போது இப்போ பாருங்கள் ஒரே இது இங்கே 2 போட்டாச்சு. அப்போ 2 × 2 ஹைட்ரஜன் எவ்வளோ வரும், இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் 2 × 2 ஹைட்ரஜன் 4 ஆகுது இல்லையா. ஆக்சிஜன் 2, ஆனால் இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, 2 தானே இருக்குது. லெஃப்ட் சைடில் 2 தானே இருக்குது. இங்கே 2 போட்டோன்னே ஹைட்ரஜன் 4 ஆகுது ரைட் சைடில், ஆனால் இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு 2 லெஃப்ட் சைடுலேயும் போடணும். கிளியர். இப்போ என்னாகும், 2H2 + O2 gives 2H2O. இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத முடியும். அப்போது இப்போ என்னாகும், ஹைட்ரஜன் H is equal to 4, லெஃப்ட் சைடில் 4, ரைட் சைடுலேயும் 4. ஆக்சிஜன் இங்கே 2, ரைட் சைடுலேயும் 2. ஓகே, இப்போ ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. Now on both sides number of hydrogen atom is 4, oxygen atom is 2, thus the chemical equation is balanced. ஓகேயா, இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் லெஃப்ட் ரைட் சைடில் எழுதி எது கம்மியாக இருக்கோ அது மாதிரி நம்பர் போட்டு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இன்னொரு இக்குவேஷன் நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மீத்தேன் ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்டு ஹைட்ரஜன் குளோரைடு. நமக்கு தெரியணும் எது கம்பைன் பண்ணி எது கிடைக்கும்னு நம்ம ஃபஸ்ட்டு புரியணும் இல்லையா. மீத்தேனும் குளோரின் சேரும்போது கார்பன் டெட்ராக்ளோரைடும் ஹைட்ரஜன் குளோரைடு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த வேர்டு இக்குவேஷன் எழுதியாச்சு. வேர்டு இக்குவேஷன் பிறகு நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், மீத்தேன் ஃபார்முலா CH4, குளோரின் ஃபார்முலா என்ன Cl2, ரெண்டு சேரும்போது கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4, கார்பன் டெட்ரா 4 குளோரின் இருக்குது, Cl4 ப்ளஸ் ஹைட்ரஜன் குளோரைடு HCl. ஓகே, அது பிறகு நமக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எழுதலாம், கார்பன் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட் சைடில் 1, இந்த சைடில் கார்பன் 1. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட் சைடில் 4, ரைட் சைடில் எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜன் 1 தான் இருக்குது இல்லையா, ஒரே ஒரு ஹைட்ரஜன். Cl எவ்வளோ இருக்குது, இங்கே 2 இல்லையா, Cl2, அப்போ 2. இங்கே எவ்வளோ இருக்குது, Cl 4 + 1 5 இருக்குது இல்லையா. அப்போ கண்டிப்பாக இது பேலன்ஸ் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், ஹையர் அட்டாமிக் மாஸ். இப்போ இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஹையர் அட்டாமிக் மாஸ் குளோரினுக்கு இருக்குது. அப்போ குளோரினை ஃபஸ்ட் நமக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ குளோரினுக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, Cl2 2 தானே இருக்குது, இந்த சைடு 5 இருக்குது இல்லையா. அப்போ 5 கிளியர் பண்ண நம்மள ஒரு 3 போட்டு பார்க்கலாம். 3 போடும்போது 3Cl2 6, கார்பன் 6 ஆகிடுச்சு. இந்த சைடு எவ்வளோ இருக்குது, Cl இங்கே 4 இருக்குது, இங்கே ஒரு 2 போடலாம். HCl முன்னாடி ஒரு 2 போடலாம். போடும்போது 2 Cl, அப்போ 2 Cl இங்கே 4 Cl சேரும்போது 6 ஆகிடுச்சு. அப்போ 2 சைடு குளோரின் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் குளோரினை கிளியர் பண்ணும்போது பேலன்ஸ் ஆகும்போது மீதி எல்லாம் பேலன்ஸ் ஆக செக் பண்ணணும் இல்லையா. இப்போ நமக்கு பார்க்கலாம், இப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது இல்லை பார்த்தோன்னா 4 ஹைட்ரஜன், இந்த சைடாக ஹைட்ரஜன் 2 தான் இருக்குது இல்லையா. அப்போ அங்கே பேலன்ஸ் இல்லை. ஓகேயா, அப்போது புரிஞ்சிச்சப்பா. அப்போ நமக்கு அடுத்த ஹைட்ரஜனை கிளியர் பண்ணிக்கலாம்.
ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ இது என்ன பண்ணலாம், இப்போ ஹைட்ரஜன் 4, இது ஃப்ரெண்டில் 4 போடலாம், H2 பதில் என்ன போடலாம், 4 போடலாம். இப்போ 4 போட்டால் ஹைட்ரஜன் இந்த சைடு 4, ஹைட்ரஜன் இந்த சைடும் 4 ஆகிடுச்சு. குளோரின் இப்போ எவ்வளோ இருக்குது, 3 × 2 6, குளோரின் 6 இருக்கா. இங்கே எவ்வளோ இருக்குது குளோரின் 4, இங்கே 4, இந்த சைடு 4Cl, அப்போ 4 4 8Cl ஆகிடுச்சு. அப்போ இங்கே 6, ரைட் சைடில் 6, லெஃப்ட் சைடில் 6, ரைட் சைடில் 8, அப்போது பேலன்ஸ் ஆகலை. ஸோ திருப்பி என்ன பண்ணோம், நமக்கு திருப்பி எழுதி பார்க்கலாம். இப்போ குளோரின் கார்பன் 1 இந்த சைடு, அந்த சைடு 1, ப்ராப்ளம் இல்லை. ஹைட்ரஜன் 4, ஹைட்ரஜன் இந்த சைடு. அப்போது நமக்கு குளோரின் கிளியர் பண்ணுறதுக்காக இப்போது இந்த 3Cl2 இடத்துல நமக்கு என்ன பண்ணலாம், 4 போடலாம். ஓகே, 4 போடலாம். இப்போ போட்டு பாருங்கள், 4 போட்ட பிறகு இப்போ செக் பண்ணி பாருங்கள். கார்பன் இந்த சைடு 1, இந்த ரைட் சைடுலேயும் 1, லெஃப்ட் சைடுலேயும் 1. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்த்தோன்னா லெஃப்ட்டில் 4, ரைட் சைடுலேயும் 4. குளோரின் பார்த்தோன்னா 4 × 2 8 இல்லையா. இந்த சைடில் பார்த்தோன்னா Cl4 4, 4HCl அதில் 4 4 4 8. அப்போ இப்போ கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. ரெண்டு சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல் ஆகிடுச்சு. நவ் ஆன் போத் சைடு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இஸ் 1, hydrogen atoms are 4, chlorine atoms are 8. Thus the chemical equation is balanced. ஓகேயா. இன்னும் மோர் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா. நெக்ஸ்ட் ரைட் த வேர்ட் ஈக்குவேஷன் ஃபார் தி ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த வேர்ட் ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும். ஒரு கொஸ்டின் இருக்குது, கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் குளோரைடு டு கிவ் கால்சியம் குளோரைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இது எப்படி இதில் வேர்ட் ஈக்குவேஷனில் கால்சியம் கார்பனேட் ஓகேயா ப்ளஸ் hydrochloric acid gives calcium chloride plus carbon dioxide plus water. வேறு ஒன்றுமே இல்லை, ப்ளஸ் போட்டு கிவ்ஸ் போட்டு எழுதணும். இதுதான் வேர்ட் ஈக்குவேஷன் சொல்கிறது. ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், ரியாக்ட்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரியாக்ட் அந்த பிளேஸில் ப்ளஸ் போடணும். இது தெரியணும் ஃபஸ்ட்டு. ஹைட்ரஜன் ரியாக்ட், ஸோ ப்ளஸ் ஆக்சிஜன், அது கிவ்னு சொல்லும்போது இந்த ஆரோ மார்க் கிவ்ஸ் வாட்டர். ஓகே, இதுதான் வேர்ட் ஈக்குவேஷன் சொல்கிறது. தட்ஸ் ஆல். இப்போ அந்த ஒர்க் ஷீட்டில் இது நல்லா நீட்டாக பார்த்த பிறகு நீங்கள் ஒர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.